அதிமுகவில் எம்எல்ஏவாக இருந்த வெங்கடாச்சலம் வலியுறுத்தி கேட்டதால் 25 லட்சம் ரூபாய் கொடுத்து நடிகை த்ரிஷாவை கூவத்தூர் ரெசார்ட்டுக்கு நடிகர் கருணாஸ் அழைத்து வந்ததாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஏவி ராஜு கொடுத்துள்ள பேட்டி விஸ்வரூபம் எடுத்துள்ளது. அவங்கள ஒருத்தர் சேர்த்து வைக்கிறோம், அந்த சர்வீஸுக்கு ஒரு சார்ஜ் போடுறோம், அதுக்கப்புறம் பொண்டாட்டிய காணோன்ட்டு புருஷன் நம்ம கிட்ட அலறிக்கிட்டு ஓடி வருவான், அப்படி காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு அமௌண்ட்டை கரெக்ட் பண்றோம். பாஸ் அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம். பாஸ் இப்போ எனக்கு ஒரு ஃபிகரை பிடிச்சிக்கணும், ஏன் என்ன பண்ணுவான் தெரியுமா? கேள நீ கேள என்னடா பண்ணிருப்ப? அந்த ஃபிகர் மட்டும் இல்லாத அவங்க அம்மாவையும் சேர்த்து மடிச்சிருப்பேன். பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்மட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நீ சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர், கூவத்தூர்ல என்ன கூத்து அடிச்சுங்கிறது எனக்கு தெரியும். நடிகை தானே கேட்டுக்கிட்டு இருந்த வெங்கடாஜலம். ஆனா எங்க அண்ணன் வெங்கடாஜலம் வந்து திரிஷா கேட்டார் போவேன், எனக்கு சின்ன பிள்ளையாதான் வேணும் ஒட்டாரம் முடிச்சாரு. வேணுமா? ஆமாங்க. திரிச்சா திரிச்சா திரிச்சா, ஐயோ என்ன அழகா இருக்க. பாவாடை தாவணியில பார்த்தா பரபரப்பா இருக்க, மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்க. உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. காடு வாங்குது, வீடு போகுது, இந்த வயசுல உனக்கு பொண்ணாடா? அவளுக்கு 25 லட்சம் கொடுத்து கூட்டு வந்தாங்க. டேய் ஒரு 50 ரூபா இருந்தா கொடுத்துட்டு கூட்டின்னு போங்கடா. அவளுக்கு 25 லட்சம் கொடுத்து கூட்டு வந்தாங்க. சார்ஜ் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் வர்த்து சார். கூவத்துல திரிசா தான் கேட்டான். என்னோட மனச சாத்துக்குடி பழம் மாதிரி கச்சக்குன்னு புஷிராடா. அந்த பொண்ணோட ஒரு நாள் வாழனாலும் இந்த கட்டம். அப்புறம் அந்த கருணாஸுக்கு தெரியும், நடிகர் கருணாஸ் தான் அதில் ஏற்பாடு பண்ணார். பாவம் 4 பொண்ணுகளை கூட்டி வந்திருக்கேன், பார்த்தவொடனே உனக்கு ரொம்ப பிடிக்கும். பூராமே ரிச் கேர்ள்ஸ். வாட்? வீட்ல வேலை வெட்டி இல்லாம இருந்ததுக்கு ஒரு தொழில் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க பாருங்க. ஐ அப்ரிஷியேட் தட். ஆம் திரிஷா எல்லா நடிகையும் அந்த தான் ஏற்பாடு பண்ண. ஆறாறு வேணும்னு கேட்டவங்களுக்கு. என்னடா சொல்றீங்க? வெறுப்பா இருக்கிற அங்கிள்களுக்கு விருப்பா இருக்கிற ஆண்டிகளையும், கருப்பா இருக்கிற அங்கிள்களுக்கு கருக்கா இருக்கிற ஆண்டிகளையும், ஃப்ரீயா இருக்கிற பசங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிற பொண்ணுங்களையும் கனெக்ஷன் கொடுத்தோம். மாமா வெளிய மல்டி லெவல்ல பாத்துருக்காங்களே. மாமா இன்னைக்கு அம்மாவோட நினைவு நாள், நான் குடிக்க மாட்டேன்னு தெரியும்ல. உங்க அம்மா கிட்ட காசு வாங்கி தான் நான் சரக்கடிக்கவே ஆரம்பிச்சேன். அவங்க அம்மா கிட்ட வாங்கி குடிச்சேன், சின்னம்மாட கூட தான் வாங்கி குடிச்சேன். எங்க சின்னம்மா தானே சொல்ற? ஆமா ஆமா. இப்போ கூவத்தூர் நடிகைலாம் கொண்டு வந்தாங்களா? எல்லா நடிகையும் இருந்தாங்க, அதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுல, நிறைய இருக்குது. இந்த தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக இருக்க போறது இல்ல. அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணாங்க. பாவம். பிராத்தல் நடை சார், பிராத்தல். இந்த நாடு எங்கயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. டேய் பழனி, என்ன ஏமாத்திட்டியாடா. என்னண்ணே இப்படி ஒரு அசத்தல் கட்டிய சென்டரா கொண்டு வந்து நிக்க வைக்க? இவர் நம்ம கூட்டுறவுத்துறை மந்திரி செல்லூர் ராஜ் என்ன பண்ணாரு, என்ன ஆட்டம் ஆனாங்கிறத. இந்த மதுரையிலேருந்து ஒரு மந்திரி இருக்கான செல்லூர் ராஜ். மானங்கட்டங்க காலா ஒழி. டேய் ஏமா அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அது அடியும். அது முன்னாடி இருந்து எல்லாம் செஞ்சது யாருன்னு நினைக்கிறீங்க? செஞ்சது எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் பணம் கொடுத்துருப்பாரு. செட்டப்பு செல்லப்பா இன்னையோட நீ இன்னைக்கு ஆட்சியில் என்ன நடக்குது? மனுஷனை தவிர மற்ற மயிரானுக்கு எல்லாம் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் எங்க மச்சான் எடப்பாடிக்கு கிளீனா தெரியுது. அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏங்க நீங்க வந்து உதாரணத்துக்கு சிவி சண்முகத்தையே பார்த்துருவீங்களா, என்ன டான்ஸ் ஆடினாரு? இப்படிப்பட்ட மானங்கட்ட ஒக்காளா ஓழிங்கெல்லாம் இந்த நாட்டில் மந்திரி மானங்கட்ட பசங்களாம். டெல்லியில் பாஜகவின் தேசிய பொதுக்குழு கூட்டம் 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. என்னடா பொதுக்குழு செயற்குழு இந்த நாய்ங்க பண்ற இம்சை தாங்க முடியல. हम 2047 में विकसित भारत बनेंगे. निर्मला जी, विषय उत्तम रखने के लिए, हिंदी में बोलने के लिए, लेकिन मेरा आपसे आग्रह है, अगर 2-4 मिनट यही बात तमिल में अगर आप रख सके तो अच्छा होगा. हमारा देश कुछ नहीं इतना है बक्काला ओळी वाइला तत्व வைக்க
நம்ம மாண்புமிகு பிரதமர் ஐயாக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு பெரிய சபையில என்ன தமிழ்ல பேச சொன்னதுக்கு. தமிழுடைய பெருமையை சொல்றீங்க, தமிழன் சொல்றீங்கல்ல, தமிழ்ல ஆட்சி மொழியா அறிவிங்க, இந்தியாவுடைய தேசிய மொழியா அறிவிங்கன்னு ஒரு கோரிக்கை வைங்களேன் பாப்போம். என்னடா காட்டுற வேடிக்கை? என்னங்க பெரியவரை இப்படி திட்டுறீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. தள்ளி உட்கார்றா. பாத்தீங்களா, சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். அதாவது பல நாடுகளின் முயற்சியின் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஒவ்வொரு நாட்டிற்கும் அவங்க முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று அவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை எங்கே போட வேண்டும் என்று தத்தளிச்சு யோசிச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்துல நம்ம நாடு நல்லா பழங்குது, நம்ம நாடு நல்லா வளருதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நாட்டுல ப்ராஜெக்ட்ஸ்க்கு பணம் கொடுக்கறேன்னு அவங்களே முன் வராங்க. இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. விரைவில் 3வது ஸ்தானத்துக்கு போறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி நல்ல ஒரு முயற்சி எடுத்த மாண்புமிகு பிரதமர் ஐயாவுக்கு. திருட்டு பையன்டா நீ ஒரு திருடன். எல்லாத்தையும் வித்துட்டு நம்மள எல்லாரையும் நடு ரோட்ல விட்டு நீ எல்லாத்தையும் பிரைவேட்ல வாங்கிக்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிற வேலை தான் நரேந்திர மோடி செய்ய போறான். இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? எல்லாரோடையும் கூட சேர்ந்து இருப்போம், எல்லாரோடைய நம்பிக்கைக்கும் பாத்திரமாக இருப்போம். அவனே ஒரு பாத்திரம் மாதிரி தான் இருக்கான், அவனுக்கு ஒரு பகிட்டி மூஞ்சி வச்சு. 3வது முறையா மோடி அவர்கள் ஜெயிச்சு. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. நம்ம கட்சி ஜெயிச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம முயற்சியோட இந்த நாட்டுல அரசு அமைக்கணும். ஏண்டா மக்கா டிவித்த பரதேசி ஊராம் பணத்துல ஊர சுத்துற மோடி நரேந்திர மோடி ஓடுமா? தான் சொந்த சொத்தை நாட்டுக்கு தந்த எங்கள் ராகுல் காந்தி வேண்டுமா? 2-4 मिनट तेलुगु में अगर आप रख सके तो अच्छा होगा. తెలుగు ఆంధ్ర తెలంగాణలిందు వచ్చి ఉన్న ప్రజలు మనకు அந்த பாரா இப்ப ரொம்ப ரோலிங் ஆகுது, விட்டுருங்க. எதுக்குடா மண்ணே சொன்னீங்க? என்ன சொரிய கூட விட மாட்டேங்கிறீங்க. சொரிஞ்சா முடி விழுகும்டா. விழுந்தா அடி விழுகும். ఉన్నటువంటి ప్రధాని வைத்திர அவன் செத்தானா இருக்கானு பாருங்க. இந்த பாட கட்டுறவன் சங்கு செங்கட்டி எல்லாம் சொல்லி வைப்புங்க. இந்த பாடியெல்லாம் ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாதுங்க, பேட் ஸ்மெல் வரும். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.